போனா ஜாலியா இருக்கும், இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து எங்கன்னா வெளியூருக்கு போனா ஜாலியா இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நானு இப்படி வாழ்ந்து பாதி நாள் என் வாழ்க்கையில கழிச்சிடுங்க. ஒரு நாள் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியில கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க. அடுத்தது என்ன செய்ய போறேன்னு என் வாழ்க்கையில தெரியலங்க. ஆனா தவிச்சு நான் தனியா நிக்கும் போது என்னோடு கூட இருந்த என் நண்பர்கள்னால என் வாழ்க்கையில என்ன சொல்ற உதவி செய்ய முடியல, சொந்த பந்தங்கள்னால உதவி செய்ய முடியல. என் பிரச்சனைக்கு மத்தியில நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், யார் என்ன இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பா, என் தாய் தகப்பனுக்கு என்ன சொல்றது ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று கவலையோடு இருக்கும் போது இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிறார், இயேசு உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கிறான்னு சொல்றேனே. அன்னைக்கு எனக்கு இது போல தான் சொன்னாங்க, இயேசு உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுக்கிறார். இந்த வார்த்தை தாங்க நான் இத்தனை நாள் வாழ்க்கையில தேடி ஓடிக்கொண்டிருந்தேன். நிரந்தரமான சந்தோஷம் நான் இயேசு இடத்துல போய் கேட்டேன், இயேசுவே எனக்கு இந்த சூழ்நிலையில என்